ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே இன் மை லைஃப்பில் நம்ம வீட்டு செவரோட கதை தாங்க இது. ஒரு 10 இயராக இந்த செவருக்கு நாங்கள் பண்ண செலவுகளையும் இந்த செவரு இன்னும் செட் ஆகாமல் இருக்கிற விஷயங்களையும் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆசைப்பட்டு தாங்க வீடு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கட்டின வீடு தாங்க. கீழே ஹால் கிச்சன் போட்டு மேலே டபுள் பெட்ரூம் போட்டு வீட்டுக்குள்ளேயே படி வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கட்டினேன். கடைசியில் இந்த ஒரு பக்கத்து செவரு மட்டும் இன்னே வரைக்கும் 10 இயராக நாங்கள் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த மூளையில் தண்ணி ஃபஸ்ட்டு லீக்கேஜ் ஆச்சு. உடனே மேஸ்திரியை கூப்பிட்டு பார்த்தோம். வீடு கட்ட 3 மாதத்தில் அவர் பார்த்துட்டு ப்ளம்பர் அவர் பைப் சரியாக ஜாயின் பண்ணலை, அதனால தான் தண்ணி வருதுன்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ப்ளம்பரை கூப்பிட்டோம். அவர் பார்த்துட்டு சரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சுனா மறுபடியும் அங்கே லீக்கேஜ் ஆகிட்டே தான் இருந்தது. அப்போ திரும்ப அவர்கிட்ட சொன்னதுக்கு நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கோம், டைல்ஸு சரியாக ஓட்டல, நீங்கள் டைல்ஸ்காரை கூப்பிட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. இவங்கள வேற கூப்பிட்டா உடனே யாருமே வரமாட்டாங்க. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா சின்ன வேலைகள்ன்றதால அவ்வளோ சீக்கிரம் ஆள் கிடைக்க மாட்டாங்க. டைல்ஸ்கார் வந்தார். அவர் பார்த்துட்டு பேக்கிங் சரியில்லைங்கன்னாரு. அப்புறம் பேக்கிங் எல்லாம் டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பேக் பண்ணி கொடுத்தாரு. சரி, இதுக்கப்புறம் தண்ணி வராதுன்னு சொன்னார். சரி, ஓகேன்னு பார்த்தா மறுபடியும் தண்ணி கொஞ்சம் லீக்கேஜ் ஆச்சு. இது பக்கத்து வீட்டிலேருந்து தான் வருது உங்களுக்குன்னு சொல்லிட்டு சொன்னோடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற செவரையும் கொஞ்சம் போய் அந்த பக்கமும் நம்ம கொஞ்சம் பூசி விட்டு அவங்களுக்கு இதையும் பண்ணி விட்டும் அதுக்கப்புறம் சரியாச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 4 இயர்ஸ் இந்த எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கபோர்டு ஒர்க் பண்ணோம். கபோர்டு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் அந்த லீக்கேஜ் தண்ணி லீக்கேஜ் லைட்டாக ஆக ஆரம்பிச்சிது. சரி, என்னடா இது மறுபடியும் லீக்கேஜ் கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு மேலே இருக்க பாத்ரூம் தான் உங்களுக்கு, இதுக்கு மேலே பெட்ரூமில் இருக்க பாத்ரூம் இருக்குது, அங்கே தான் உங்களுக்கு லீக்கேஜ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் பேத்து எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே பாத்ரூமில் மறுபடியும் டைல்ஸ் ஒட்டி விட்டோம். சரி, ஓகே, இப்போவாது சரியாயிரும் அப்படின்னு பார்த்தா இது மொத்தமாகவே எப்படி தான் லீக்கேஜ் மறுபடியும் ஆக ஆரம்பிச்சுன்னு தெரியல. ஃபுல்லாக அந்த செவரில் தண்ணி அதுவும் இந்த மழை டைமில் தான் ரொம்ப தண்ணி வர ஆரம்பிச்சிது. சரி, என்ன பிரச்சனைனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. வரவங்கெல்லாம் ஒரு காரணமும் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது அப்படியே வீட்டில் இருந்து அந்த கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக செல்லு தூக்கி எல்லாத்தையும் உடச்சி எடுத்து போட்டாச்சு. கபோர்டு ஒர்க்குக்கான செலவு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டு ஒரு 15,000, கூலி ஒரு 20,000 ரூபாய், மொத்தம் 35,000 ரூபாய் காலி. சரி, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தூக்கி போட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த செல்லரிச்சு அந்த கோடு கோடாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த கோடெல்லாம் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு வரவங்களாவது சும்மா இருந்திருக்கலாம். இது வந்தால் இதுவாயிடும், இது வந்தால் அதுவாயிடும்னு சொல்லி நம்மளோட மைண்டை பயங்கரமாக இந்த ஒரு 3 மந்த்தில் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், யார் வீட்டுக்காவது போனீங்கன்னா ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஆகிடும், இது வந்தால் இப்படி ஆகிடும் யாருமே சொல்லாதீங்க. இதில் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இது தண்ணி வந்துச்சு, செல்லு வந்துச்சு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நாங்கள் அதை பெருசாக கன்சிடர் பண்ணல. இதில் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் வேறு சொல்லி நம்மளோட மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க. அதனால தான் சரி முதல்ல இதை தேய்ச்சி எடுத்துகிட்டு அந்த அடையாளமே தெரியக்கூடாதுன்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீடு பில்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்கிற தரை அவங்க சரியாக போடாதனால தான் தண்ணி லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், கபோர்டு ஒர்க்கே தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு சும்மா பெயிண்ட் மட்டும் பண்ணிவிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் வீடை க்ளீன் பண்ணி இப்படி தாங்க வீட்டை செட் பண்ணி வச்சேன். கடைசியாக இந்த மாதிரி ஒருத்தரோட வேலை சரியாக செய்யாதனால நாம் எவ்வளோ பாதிக்கிறோன்றதை நாங்கள் இப்போ தான் அப்படியே எல்லாருமே உணர்ந்துன்னு கூட சொல்லலாம். நம்மளோட வேலையை கரெக்டாக செய்யுங்க. யாராக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் இது ஒருத்தர் ஒரு வீட்டில் எவ்வளோ செலவு பண்ணாலும் சரியாகலைன்னும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இதை பார்க்குறவங்க இனிமேட்டு எங்கேயாவது பில்டிங் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.